ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடியது பேட்டர்ன் பிரிண்டிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது லூப்லேயும் பார்த்திங்கன்னா நெஸ்டட் லூப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நெஸ்டட் லூப்புன்னு பேர். அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்கு பேர் பேட்டர்ன் வச்சுருக்கோம். என்னங்கிறது இன்புட், என்னங்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ், எவ்வளோ லைன்ஸில் பேட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இது அவுட்டர் லூப்பு. இது நம்பர் ஆஃப் லைன்ஸை டிசைட் பண்ணும். எத்தனை லைன்ஸில் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகணும், நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, n+1. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, i+1 கொடுப்போம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் எத்தனை நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜே லூப். ஸோ அவுட்டர் லூப் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ், எவ்வளோ லைன்ஸ் வரணுங்கிறதுக்காக. இன்னர் லூப் ஜே லூப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் எத்தனை நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் வரணும்னு டிசைட் பண்ணுறதுக்காக இந்த ஜே லூப் கொடுத்துருக்கோம். இந்த ஜே லூப் பார்த்திங்கன்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, i+1 கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பர் ஆர் லெட்டரை பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் லைன் அப்படின்னு சொன்னால் 2 நம்பர் ஆர் லெட்டரை பிரிண்ட் பண்ணணும். தேர்ட் லைன் அப்படின்னு சொன்னால் 3 நம்பர் ஆர் லெட்டரை பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஐ லூப்பை டிபெண்ட் பண்ணி ஜே லூப்பு ஒர்க் ஆகும். ஸோ அதான் உள்ளுக்குள்ளே பிரிண்ட்டு ஜே end is equal to ஸ்பேஸ். இந்த end is equal to ஸ்பேஸ் எப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரே லைனில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது நடுவில் ஸ்பேஸ் வரணுங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எம்டியாக கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவுட்புட்டும், ஒவ்வொரு லைன் ஆஃப் அவுட்புட்டும் செப்பரேட் லைன்ஸில் வரணுங்கிறதுக்காக ஒரு பிரிண்ட் எம்டி ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்குறோம். 5ன்னு லிமிட் கொடுக்குறோம். இப்போ 5 லைன்ஸில் அவுட்புட் வரும். ஒவ்வொரு லைன்லேயும் 1, 1, 2, 1, 2, 3 இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டு கிடச்சிருக்கு. இதுக்கு காரணம் நம்ம பிரிண்ட்டில் ஜேன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஜேவோட வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு லைனில் ஒரு கேரக்டர், செகண்ட் லைனில் 2 கேரக்டர். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. நம்ம பிரிண்ட்டு ஜே அப்படின்னு கொடுத்ததுனால அந்த ஜேவோட வேல்யூ ஒவ்வொரு லைன்லேயும் 1, 1, 2, 1, 2, 3 அந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த கேரக்டர் தான் இங்கே இந்த ஜே அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அல்ஃபபெட் பேட்டர்ன், லெட்டர் பேட்டர்னும் பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சீன்னு ஒரு வேரியபிள் வச்சு 65 நம்ம கொடுத்துட்றோம். 65 அப்படிங்கிறது ஆஸ்கி வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஏ. அப்போ நம்மளுக்கு ஏ, பிசி, டிஇஎஃப் இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பிரிண்ட்டில் ஜே கொடுத்துருந்தோம். அந்த ஜேக்கு பதிலாக சிஹெச்ஆர் ஆஃப் சின்னு கொடுத்துட்டோம். சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுத்துருக்கிற ஆஸ்கி வேல்யூ, சிக்கான ஆஸ்கி வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 65ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான எழுத்து என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். அதுக்கான எழுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஏ. அதே சமயத்தில் அடுத்தடுத்து எழுத்துக்கள் அல்ஃபபெட்ஸ் மாறி மாறி வரணுங்கிறதுக்காகத்தான் சி C+1 கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் 5ன்னு கொடுக்குறோம். இப்போ ABCDEF GHIJ KLMNO அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று கிடச்சிருக்கு. அல்ஃபபெட் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அப்படி இல்லாமல் AB, ABC, ABCD அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். என்ன சேஞ்சுனா இந்த அவுட்டர் லூப்புக்கு வெளியில் நம்ம C=65ன்னு கொடுத்துருக்கோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, n+1க்கு வெளியில், அதாவது செகண்ட் லைனில் C=65ன்னு கொடுத்துருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப்னு அவுட்டர் லூப் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் லூப்புக்குள்ளே கொண்டு வந்துட போகிறோம். ஸோ அவுட்டர் லூப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஏ, ஏபி, ஏபிசி, ஏபிசிடி அந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டு கிடைக்கும். அதுதான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்குறோம். அதாவது அவுட்டர் லூப், எது அவுட்டர் லூப்பு, ஐ லூப் தான் அவுட்டர் லூப். அதுக்குள்ளே அதுக்கு அடுத்த லைனில் C=65 நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம சேம் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா
நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏபி ஏபிசி ஏபிசிடி இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ முதல்ல நம்ம நம்பர் பேட்டர்னும் போட்டு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ லெட்டர் பேட்டர்ன் அல்ஃபபெட் பேட்டர்னும் போட்டு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஆல்.